வணக்கம். ஒரு எண்ணின் 50% 10% ஆனது 10 எண்ணில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 1%னா நம்ம அதை 1/100 எழுதுவோம். இதே 2%னா 2/100 எழுதுவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஒரு எண், அந்த எண் நமக்கு தெரியாது. நம்ம அந்த தெரியாத எண்ணை எக்ஸ் வச்சுக்கலாம். அந்த எண்ணோட 50% அப்ப என்ன போடணும்? 50/100 போடலாமா? 50/100 அதோட 10% அப்படின்னா 10/100 போட்டுக்கலாம். அது 10 வருதா? ஓகேயா? அந்த நம்பர் 10 வருதா? ஒரு நம்பரோட 50%ஓட 10%ங்கிறது 10னா நமக்கு அந்த எண் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை எளிமையா பண்றதுக்காக இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஈக்குவல் கொண்டு போறோம். அப்ப நமக்கு இந்த 50ங்கிறது பெருக்கல்ல உள்ளது வகுத்தலா வரும். இந்த 100ங்கிறது நமக்கு பெருக்கலா வந்துரும். அப்படியே தலைகீழ வரும். இப்ப பாருங்க, எக்ஸ் அப்படியே இருக்கும். எனக்கு 10 இருக்கு, பெருக்கல். இந்த 50/100ங்கிறது நமக்கு 100/50 வந்துரும். அதே மாதிரி இந்த 10/100ங்கிறது 100/10 அப்படியே தலைகீழ வரும். இப்ப நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, மேல ஒரு 0. ஓரஞ்சா 5, ஈரஞ்சா 10. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 2 × 10 × 10. 10 10 100, 100 × 2 நமக்கு 200 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 200 தான். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி ஒரு எண்ணோட 40%ஓட 30% ஆனது 12னா அந்த எண் என்னவா இருக்கும்? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.